இப்போ ஜீவகாரணியத்தை பற்றி நம்ம நிறைய மக்கள்கள் உதாரணம் நிறைய சொன்னீங்க. எல்லா உயிர்களுக்கும் ஜீவகாரணம் பண்ண முடியுமா மனிதர்கள் தாண்டி? பண்ண முடியும். இப்போ தான் நான் சொன்னேன் இல்லையா, அதாவது மனிதர்களை தாண்டி ஜீவகாருண்யம் அப்படி போகின்ற பொழுது ஐயா பிரிக்கிறாங்க. இப்போ எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நான் என்னுடைய வீடு, இப்போ என் வீட்டில் இருக்கிறீங்க நீங்கள், என் வீட்டிலே ஒரு தோட்டம் இருக்குது, நீங்கள் பார்த்துருக்குறீங்க இல்லையா, செம்பருத்தி செடி இருக்குது, வாழை மரம் வச்சுருக்கிறேன், ஒரு பப்பாளி மரம் இருக்குது, கருவேப்பிலை மரம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இப்போ இந்த மரம் செடிகளுக்கெல்லாம் யார் தண்ணி ஊற்றணும்? நீங்கள் தான் ஊற்றணும். நான் தான் ஊற்றணும். ஏன்னா என்னுடைய தேவைக்காக, என்னுடைய சகாயத்திற்காக நான் வைத்திருக்கக்கூடிய தாவரங்கள், இதுக்கு நான் தண்ணி ஊற்ற வேண்டும். இப்போ ரோட்டில் நம்ம போகிறோம், 2 பக்கம் எவ்வளோ செடிங்க, புல் பூண்டு செடிகள் முளைச்சிருக்கு. காடுகள் மலைகளுக்கு போகிறோம், எக்கச்சக்கமான தாவரங்கள் மரங்கள் வளர்ந்துருக்கு. இதுக்கெல்லாம் யார் தண்ணி ஊற்றுறா? தானா மழையாக வந்து அதுவாக வருது. இறைவனுடைய அருள் சக்தி அவைகளுக்கு தேவையான உணவை கொடுக்கிறது. இப்போ நான் வீட்டில் ஒரு பசுமாடு வளர்க்குறேன்னு வச்சுப்போமே, அந்த பசுமாட்டுக்கு தேவையான வைக்கோலை நான் தான் கொடுக்கணும். காடுகளில் விலங்குகள் இருக்குது, யானைகள் இருக்குது, குதிரைகள் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் நான் போய் சாப்பாடு கொடுக்க முடியுமா?